425வது பாசுரமும் சுவாமி நம்மாழ்வாருடைய புலனைந்து மேயும் பொறி ஐந்து நீங்கி என்ற பாசுரத்திற்கும் இதற்கு சம்பந்தம் உள்ளது. யாத்ரா விஹார சமயேஷு சமுத்திதம் தே ரங்காதிபஸ்ய சரணாவனி மஞ்சுநாதம் பர்யாகுலேந்திரிய மிருககிரஹணாய பும்சாம் சம்மோகனம் ச பரகீதமிவ பிரதீமஹ. எம்பெருமான் பாதுகைகளை சாற்றிக்கொண்டு வெளியே கிளம்பும்போது பாதுகாதேவி அழகான நாதத்தை செய்கின்றாளாம். இது எப்படி உள்ளது என்றால், அங்கு காட்டில் ஒரு வேடவன் மானை பிடிக்க அழகான கானத்தை பாடுவது போல் இங்க ஜீவகோட்டிகள் கரண கலேபரங்களை கொண்டு பகவானை தரிசிப்பதற்கு பதிலாக வேறு விஷயங்களில் ஈடுபடுகின்றனர். அவர்களை திசை திருப்புவதற்காக தன்னுடைய அழகான நாதத்தை எழுப்புகின்றாள். அங்கு வேடன் எப்படி நாதத்தை எழுப்பி மானை மடக்கினானோ அதை போல் ஜீவகோட்டிகளை பாதுகாதேவி தன் நாதத்தால் மடக்கி அவனுக்கே உரியவர்கள் என்று அவனிடம் கொண்டு சேர்க்கின்றாள். என்னே அந்த கருணை. 426 பிராயேண சஹ்யதுஹிதுஹு நதராஜகன்யா ஜாமாதுராகமன சூச்சனமீகமானா மஞ்சு பிரணாத சுபகை மணிபாதுகே த்வாம் அந்தர்யுதம் அஹ்ருதயௌத ரத்னகண்டகை. காவேரியின் மாப்பிள்ளையான நம்பெருமாள் காவிரியின் கரைக்கு வருவதை தெரிவிக்க ஸ்ரீரங்கநாயகி தாயார் விரும்பினாள். அதனால் தனக்கு சீதனமாக வந்த உயர்ந்த இரத்தின கற்கள் பலவற்றையும் அந்த பாதுகாதேவியின் உள் குமிழ்களுக்குள் வைத்து அவன் வரும் நாதத்தை அனைவருக்கும் தெரிவிக்கும்படி செய்தாள். இதற்கு என்ன காரணம் என்றால், ஜீவகோட்டிகளின் பாபங்களை கண்டு பகவான் மிகவும் துன்புற்று நான் இவர்களுக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை என்று இருப்பதைக் கண்டு அவன் இருக்க ஜீவகோட்டிகள், அம்மா நீ எங்களுக்கு கிருபை செய்வாய் என்று அவர்கள் வேண்டுவதை கேட்ட ஏதாவது ஒரு வழி செய்து அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், எப்படியாவது ஜீவகோட்டிகளை ரட்சிக்க வேண்டும் என்று முன்னிட்டு இனிமையான நாதத்தை தெரிவித்தாள். அதன் மூலம் ஜீவகோட்டிகள் புண்ணியர்களாக ஆகட்டும் என்று நினைத்து அந்த நாதத்தை தானே ஏற்படும்படி செய்தாள். அது மட்டுமில்லை, சுவாமி நம்மாழ்வார் என்ற தயையுடன் கூடிய ஒரு ஆழ்வாரை ஏற்படுத்தி அவருக்குள் அழகான மணிகளை வைத்தாளாம். அதென்னது? தயை, பொறுமை, ஒழிவு, வணக்கம், தெய்வ பக்தி, நல்ல ஞானம் என்ற இவைகளை ரத்தினங்களாக கொடுத்து அவர் முகமாக நமக்கு திருவாய்மொழி என்ற அமிர்தத்தை வழங்கி ஜீவகோட்டிகள் உத்தாரம் ஆகும்படி செய்தது பாதுகையினுடைய நாதமன்றோ. நித்யம் விஹார சமயே நிகமானுயாதைஹி விக்ஷேபதாண்டவவித கர்ப்பமணி பிரசூதைஹி நாதை ஸ்வயம் நரகமர்த்தன பாதரக்ஷே நாதாவசான நிலையம் வதசீவநாதம். எம்பெருமான் பாதுகைகளை சாற்றிக்கொண்டு எழுந்தருளும்போது சப்தம் ஏற்படுகின்றது. இது எப்படி உள்ளது என்றால், யோகிகள் பெருமாளை தியானம் பண்ண ஆரம்பிக்கும் சமயத்தில் தேகத்திற்குள்ளே ஒரு சப்தம் கேட்கின்றதாம். அந்த சப்தம் நிற்கின்ற சமயத்திலே பெருமாள் சேவை ஆகின்றதாம். அந்த சங்கதியை சொல்வது போல் உள்ளதம்மா உன்னுடைய நாதம். ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகள் வேதங்களை அனுசரித்து இருக்கின்றது. ஆழ்வார் பெருமாளை அனுபவிக்கின்ற காலத்தில் உண்டாகின்றதினால் சஞ்சார காலத்தில் சப்தம் உண்டாகிறதென்று சொல்லப்படுகிறது. ஆழ்வார் ஹிருதயம் எப்படி பகவானுக்காக உருகி அவனை உருகும் நிலையில் பாடினாரோ அதைப்போல் உன்னுடைய சப்தமானது உலகத்திற்கு ஞானத்தை பரப்புகின்றது. சாதாரணேஷு யுவயோர் மணிபாதரக்ஷே தேவஸ்ய தானவரிபோஸ் த்ரிஷு விக்ரமேஷு
अद्याभिसिञ्चितमिषातनुवर्तमानं न्यूनानि गत्वा விஷயம் கலகம் பிரதீமஹ. இந்த பாசுரத்தில் பாதுகையினுடைய நாதமானது ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது போல் உள்ளது என்று அருளியுள்ளார். இது எப்படி சாத்தியமாகும் என்று நமக்கு தோன்றும். எம்பெருமான் திரிவிக்கிரமானாக உயர்ந்து வளர்ந்த போது பூமியில் ஒரு அடியும் ஆகாசத்தில் ஒரு அடியும் மகாபலியின் சக்கரவர்த்தியின் தலையில் ஒரு அடியும் வைத்தார். இதனால் என்ன ஆனது? ஒரு பாதைக்கு 2 அடியும் மற்றொரு பாதுகைக்கு 1 அடியுமே கிடைத்தனவாம். அது எப்படி உனக்கு மட்டும் 2 அடி ஆனது என்று இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு சச்சரவு செய்து கொள்வது போல் உள்ளதம்மா உடைய இந்த நாதங்கள் என்று அழகாக அருளி செய்யப்பட்டுள்ளது. ராய பதாவனி விபோ பிரணயாபராதே மானக்ரகம் சமயிதும் மகிஷி ஜனானாம் உச்சாரயந்தி நினதைஸ்தவ கர்ப்பரத்னானி உத்காதமக்ஷரமுபாஸ்ரய பாரதீனாம். இங்கு பிரணய கலகத்தால் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு பகவான் மேல் சில சமயம் கோபம் வந்து விடுகின்றதாம். அந்த கோபம் என்னும் பிசாசை எப்படி விரட்டுவது என்று பார்த்த பாதுகை தன்னுடைய இனிய நாதங்களை எழுப்புகின்றாளாம். எப்படி உள்ளது அந்த நாதம்? அந்த நாதங்களின் மூலம் உன்னையே அண்டியுள்ள வேதங்களின் தொடக்க எழுத்தான பிரணவ மந்திரத்தை போல் உச்சரிக்கப்படுகின்றது. இதனாலே பிரணயத்தால் ஏற்பட்ட கோபம் என்ன பிசாசு ஓடி எம்பெருமானுடைய வருகைக்கு ஸ்வாகத்தம் செய்கின்றாள் மகாலட்சுமி. இது எப்படி உள்ளது என்று ஜீவகோட்டிகள் விஷயத்திலும் பார்க்கலாம். ஜனங்கள் தங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் சமயத்தில் பெருமாளை வெறுக்கின்றார்கள். அந்த வெறுப்பு எப்படி போகின்றது, எப்படி போக வைப்பது என்று பார்த்த பாதுகாதேவி அங்கு எப்படி நாதத்தால் போக்க வைத்தாளோ அதை போல் ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளை கொடுத்து பெருமாளுடைய ஸ்வபாவத்தை நன்றாக அறியச் செய்து அதன் மூலம் தங்கள் கோபங்களை ஜீவகோட்டிகள் மறக்கும்படி செய்கின்றார்கள். என்னே இந்த பாதுகையின் கருணை!